நல்லவர். சோத்திரம். சங்கீத புத்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பிரைஸ் தி லார்ட். இதுதான் வாக்குத்தத்தம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஸ்தோத்திரம். மறுபடியும் எல்லாரும் சத்தமா சொல்லலாம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஸ்தோத்திரம். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதி. இந்த வார்த்தை மூலமாக தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது இந்த வார்த்தை தான் எனக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லி என் இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தையானது கிரியை செய்து கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாங்களாம். அப்படி கடந்து வர நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, ஸ்தோத்திரம், தீய தண்ணீரை கடந்து வந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் என்னவா மாறிச்சுன்னா, அது செழிப்பா இடத்துல கொண்டு போய் விட்டுச்சு அவங்கள. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர்மா சொன்னது போல, ஜனங்க எல்லாரும், அந்த ஜனங்கள்லாம் செழிப்பான இடத்துல அவங்க போகணும்னு சொன்னா அவங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வரணும். கடந்து வரணும் கிடையாது, கடந்து வந்தீர்கள். இந்த வருஷத்துல உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா, இந்த வருஷம் நீங்க தேவனுக்காக பாடுபட்டு இருந்தா, அந்த பாடுகளுக்குடைய பலன் தான் செழிப்பான இடம். ஒருவேளை நீங்க இந்த வருஷத்துல பாடுகளோடு கடந்து வந்திருக்கலாம், அல்லது இந்த வருஷத்துக்கு போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷங்கள் உங்கள் வாழ்க்கையில பாடுகளோடு இருந்திருக்கலாம், பிரச்சனையோடு இருந்திருக்கலாம். தீ என்றால் சோதனை, தண்ணீர் என்றால் உபத்திரம். இந்த தீய தண்ணீரையும் சோதனையும் உபத்திரத்தையும் எந்த விசுவாசி, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து வருகிறதோ, அந்த சோதனையையும் அந்த உபத்திரத்தையும் கடந்து வந்த பின்பு அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. செழிப்பான எதிர்காலம் உண்டு. அந்த செழிப்பான எதிர்காலத்தில், ஸ்தோத்திரம், எதிர்காலம் சாதாரணமாக வரல. நாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம்? கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தான் அந்த செழிப்பான எதிர்காலம். கஷ்டப்படாதவங்களுக்கு செழிப்பான எதிர்காலம் இல்லை. நம்மில் அநேகர், கூடுமான வரையில் நம்ம எல்லாரும் என்ன தான் பண்ணியிருக்கிறோம்? கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். அநேகர் அநேக விதத்தில் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. கண்ணீரோடு வந்திருக்கீங்க. ஒரு மனபாரத்தோடு வந்திருக்கீங்க. பிரச்சனையோடு தான் இந்த வருஷம் கடந்து வந்தீங்க. அதுக்கு முந்த வருஷம் பிரச்சனையாக கடந்து வந்தீங்க. அதுதான் பார்த்தீங்க, மனுஷர் எங்கள் தலை மேலே ஏறி போனாங்க, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தாங்க, உபத்திரம் வலையில் சிக்கி கொண்டாங்க, வருத்தமான பாரம், சோதனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தது. இவையெல்லாம் இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனை என்ன பண்ணாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நல்லா துதிச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பக்கத்தில் உபத்திரம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் வலை,
ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பாரம், ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் பிரச்சனை, இவையெல்லாம் இருந்த போதிலும் தேவனை எப்படி என்ன பண்ணாங்களாம்? தேவனை துதித்தாங்க. 1லிருந்து 9 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்களை வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை சொல்லி துதித்தார்கள். எப்பவுமே தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எதை விரும்புறாருன்னா, அருமையானவர்களே, நாம் அநேக நேரத்தில் தேவனை முறுமுறுக்கிறோம். ஆனா அது தேவன் விரும்பல. நீங்க முறுமுறுத்ததுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்க போறதில்ல. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் தான் லாபம். நீங்க ஆண்டவர் சமூகத்துல எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவர் இதை பார்த்துக் கொள்வார், எனக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்களோ, உங்களுக்கு மிகுதியான பலன். அல்லேலூயா. உங்களால துதிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஆண்டவரை இருந்தாலும் வாயிலிருந்து வார்த்தை வரல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? துதிச்சு இருக்கீங்க. கடல்ல என்ன பண்ணார்? ஆண்டவர் பிளந்தார். பாருங்க, சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? செய்தாராம். எல்லாம் சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. எப்பவுமே அருமையானவர்களே, மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, கொஞ்சம் பிரச்சனை வந்தா முறுமுறுப்போம். ஆனா இந்த பிரச்சனை நேரத்துல முறுமுறுக்காம துதிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அதான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியங்கள் ஜனங்களுக்குள்ள இருந்தது. அப்ப அப்பேற்பட்ட ஜனங்கள் தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தீயையும் தண்ணீரையும் நாங்க கடந்து வந்துட்டோம். எல்லாம் தீ, சோதனை சோதனை சோதனை, வேதனை வேதனை. எங்களுக்கு தண்ணீரை கடந்து வந்தோம். நேற்று நாங்கள் குடும்ப ஜெபத்துல மனைவியை நானும் 2 பிள்ளைகளும் பேசி கொண்டு வந்தோம். இந்த வார்த்தை எவ்வளவு அருமையா பைபிள்ல, இந்த வார்த்தைக்குனுடைய அர்த்தத்தை பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை யாருக்கு நடந்ததோ அவங்க செழிப்பான இடத்துல போய் இருக்கிறாங்க. யாரு யாரு? தண்ணீரை கடந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. செழிப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாரு. சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க, யோர்தான் நதியை கடந்தாங்க, தண்ணீரை கடந்தாங்க, செழிப்பான இடத்துல கானான் தேசத்தை கொண்டு போய் விட்டார். அதே போல அக்கினியை கடந்தாங்க. யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அக்கினியை கடந்த போது கர்த்தர் செழிப்பான இடத்துல அவங்களை கொண்டு போய் விட்டுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பயுமே தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்குங்க. நம்மளை அவருக்காக கஷ்டப்படும் போது காலதாமதம் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக அவருக்காக பட்ட கஷ்டத்திற்கு பலனை கொடுக்காம நீ சாக மாட்டீங்க. நான் சாக மாட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டியோ, எவ்வளோ கண்ணீர் விட்டோமோ, எவ்வளோ வேதனை பட்டோமோ, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பற்றாக்குறை, எத்தனை காரியம் இருந்ததோ நம்முடைய வாழ்க்கையிலே, அதற்கான பலன்களை ஆண்டவர் கொடுக்காமல் நம்மை எடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளே, இதை செஞ்சாங்க. யாரெல்லாம் இதை செஞ்சிருக்கீங்க? முறுமுறுப்பு விட்டுருங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது கஷ்டத்தோடு கூட ஆண்டவரை தேடி துதிச்சிங்கள, அது போதும். கஷ்டம் வந்துல்ல, கஷ்டம் வர நேரத்தில் ஐயோ இன்னைக்கு போகக்கூடாதுதான் நினச்சேன், ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன். நான் ஆண்டவரை துதிக்கணும், இல்லை நான் பாவியாக போயிடுவேன்னு சொல்லி வந்திருக்குல்ல, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து நீங்கள் முறுமுறுப்போடவே இருக்காதீங்க தயவு செய்து.
எப்படி இது வரலாம் வந்தாலும் இது அப்படியே அம்மா அடக்குங்க. எப்படி ஆனா இனி ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமலும் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்னை அநியாயத்தை கண்டார்கள். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் போதுமா நான் உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரமான இடத்துல, இருளான இடத்துல, வறட்சியான இடத்துல, பள்ளமுள்ள அவாந்தரமான இடத்துல கொண்டு வந்தார். 5ஆம் வசனம் சொல்லுது, எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியையும் பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமான ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராததுமான தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி நடத்தி கொண்டு வந்து எங்க விட்டார்னா, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, செழிப்பான கனி, அல்லேலூயா, செழிப்பான தேசத்துல கொண்டு வந்து விட்டாராம். அல்லேலூயா. வனாந்தரம்னு ஒன்று இருந்தா நிச்சயம் செழிப்புன்னு ஒன்று இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிச்சயம் என்ன உண்டு? பலன் உண்டு. இயற்கையாகவே ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, செழிப்பான காலங்களை மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 4:17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், அவர்களிடத்தில் வந்தவருக்கும் வராதவர்களுக்கும் ஆண்டவர் செழிப்பான காலங்களை வைத்திருக்கிறார். அது இயற்கையினுடைய நீதியாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. இயற்கையினுடைய நீதியாய் இருக்கிறது. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். செழிப்பான காலங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அருமையானவர்களே, சோதர், இன்றைக்கு நான் ஒரு பெரிய செய்தி, ஒரு ஆழமான செய்தி நான் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படல. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு செய்தியாய் நான் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, தீயும் தண்ணீர் எதை குறிக்குதுன்னா, கஷ்டத்தை குறிக்கிறது. கஷ்டம் எதை குறிக்குது? கஷ்டம், சோதனை, வேதனையை குறிக்குது. செழிப்பான இடம்னா எதை குறிக்குதுன்னா, இந்த கஷ்டப்பட்ட சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில், அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பலன் வருது பாருங்க, அதுதான் செழிப்பான இடம். அல்லேலூயா. செழிப்பான ஒரு இடம். சொல்லுங்க பார்க்கலாம், செழிப்பான இடம். அதை தான் அங்க சொல்றாரு. யாரு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனா எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்கன்னா, அது அர்த்தம் என்னன்னா, நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், அதற்கான பலனை நாங்கள் என்ன பண்றோம்? நல்ல செழிப்பான ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க, உங்க இருதயத்தில்
உங்கள் இருதயத்தின் சிந்தனையில் உங்கள் இருதயத்தில் நல்லா எழுதி வச்சுக்கணும். கஷ்டப்பட்ட நான் நிச்சயமாக எனக்கு என்ன இருக்கு, பலன் உண்டு என்றதான எண்ணத்தை நீங்கள் உங்கள் சிந்தையில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியானால் ஸ்தோத்திரம், அந்த தீய தண்ணீர் என்பது சோதனை வேதனைகள். அதற்கு பிறகு செழிப்பான காலம் என்பது அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காலத்தை குறிக்கிறது. அவங்க பட்ட கஷ்டத்திற்கான பலனை குறிக்கிறது. அந்த பலனை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. வேதத்தில் 5 பேரை நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ்லான் பாஸ்டர் இப்போ தானே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு 5 பேருன்றீங்களே. பயப்படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். நான் அப்படியே போய்கிட்டே இருப்பேன். எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமான மழை தந்திருக்கிறார். சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், போர்மா, ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருந்தாலும் அவனுக்கு சோதனை இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்க 13லேருந்து 20 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சோதர ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அங்க என்ன நடக்குதுன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை. அவங்க மனைவியை என்ன பண்றான், எகிப்தின் ராஜா தன்னிடத்தில் அழைத்து ஆபிரகாமையும் அவளையும் பிரித்து விடுகிறான். குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படுகிறது, சோதனை. அவன் கஷ்டப்பட்டான். ஒருவேளை அவன் தானே வர வச்சு கொண்ட பிரச்சனையாக இருந்தாலும், அவன் அறியாமையினால் வர வச்ச பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அவனை கைவிடல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதே போல ஒரு பிரச்சனை ஆதியாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2லிருந்து 10 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல ஒரு பிரச்சனை. எப்படி எகிப்து தேசத்தில் அந்த பார்வோன் ராஜா இந்த சாராளை கடத்தி கொண்டு சென்றானோ, அதே போல அபிமெலேக்கு என்ற ராஜா, பெலிஸ்தியா ராஜா என்ன பண்றான், அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜா கடத்திக்கிட்டு போறான். அங்கேயும் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வந்தது, ஆனா கூடவே தீர்வும் கிடைச்சது. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா, பிரச்சனை இருந்தாலும் நிச்சய தீர்வு அதுக்கு உண்டு. ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. முதல் ஆண்டவர் மூலமா வந்த பிரச்சனை. அடுத்தது ஆபிரகாம் தவறாய் எகிப்துக்கு போனாலும் அங்கேயும் அவனுக்கு ஆபிரகாம் தவறு செஞ்சதுனால எகிப்துக்கு போனதுனால வந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வெளில காப்பாத்தினாரு. அடுத்தது அந்த இடத்துல அதே போல ஒரு பிரச்சனை வந்தது, ஆண்டவர் அவனை விடல, ஆபிரகாம விடல. அதே போல ஆதியாகமம் புத்தகம் 15:2 ஆபிரகாம் சோர்ந்து போறாரு. ஆண்டவரே, எனக்கு என்ன இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, நான் இப்படி இருக்கிறேனே, சோர்ந்து போகிறாரு. இப்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சோதனை வேதனைகள் நிறைய இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை வேதனை நிறைய இருந்தது. அந்த சோதனை வேதனை நேரத்தில் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் தவிர கைவிடல. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளில் நீங்கள் இந்த மட்டும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை தான். சொல்லுங்கள் ஆண்டவருடைய கிருபை தான்.
இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டார ஆபிரகாம், ஆண்டவர் விட்டாரா? உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்திட்டேன், நீ வெறுமையா போன அமிச்சிட்டாரா? இல்லவே இல்லைங்க. கர்த்தர் அதுக்கான பலனை நிச்சயம் கொடுத்தாரு. எடுத்து படிங்க 12ஆம் அதிகாரம் 1-3 ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதியா இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. 13:6 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்ததா. படிக்க மாட்டீங்களா? அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்கள் தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆசி மிகுதியா இருந்தபடியால் பாருங்க, அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது. இது எதை குறிக்குது? அவர் பட்ட பாடுகளுக்கான பலன். சொல்லுங்க, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். செழிப்பான இடம்னா நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவார். சொல்லுங்க, எந்த நிலையில கொண்டு வந்து விடுவாரு? நீங்க ஆண்டவருக்காக பாடுபட்டு இருக்கீங்க. பாடுபட்டா கிடையாது இந்த மெசேஜ், பாடுபட்டால. ஒருவேளை நீங்க பாடுபட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான பலன் கிடைக்கும். இவ்வளவு நாள் நீங்க பட்ட பாடுகளுக்கு இப்ப நான் அதை சொன்னேன்னு வைங்களேன். எதை சொன்னேன்? நீங்க இனி பாடுபட்டால் உங்களுக்கு பலன் சொன்னா நீங்க நொந்து நூடல் ஆயிடுவீங்க. அதை ஆண்டவர் செய்ய மாட்டார். இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு பலனை கொடுக்காம இன்னொரு பாட அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமா ஆண்டவருக்காக நின்னதனால உங்களுக்கு பலனை கிடைக்க பண்ணுவார். 24ஆம் அதிகாரம் 35ஆம் ஆதியாகமம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான், என் எஜமான் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையோ பொன்னையோ வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? ஆண்டவருக்காக அவர் பட்ட பாடுகளின் பலனா கொடுத்தாரு. சும்மா கொடுக்கல. உங்க வாழ்க்கையில தேவனுக்காக நீங்க பட்டிருக்கீங்களா? எதனா பலன் வேதனைப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. நிச்சயம் உனக்கு பலன் உண்டு. 24:1 சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்ப அருமையானவர்களே, சோத்திரம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த ஆபிரகாமுக்கு செழிப்பான இடத்திலே பங்கு கிடைத்தது. செழிப்பான நிலையிலே கர்த்தர் கொண்டு வந்து வச்சாரு. நீங்க தவறா யோசிக்க கூடாது. நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு ஒரே பாடுகள் தான் மிஞ்சி இருக்கும் போல இருக்கு, ஆண்டவருக்காக சிலுவை பாடுதான் எனக்கு மிஞ்சி இருக்கும் போல இருக்கு, அதை தான் நான் சாவர வரலும் சிலுவை பாடு எடுத்துக்கிட்டு தான் போனோம், எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை, அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. அது தவறான எண்ணம். அல்லேலூயாலாம் சொல்ல மாட்டீங்களா? என்னதான் பட்டினா ஆண்டவருக்காக பட்டு இருந்தீங்கன்னா பலன் கட்டாயமாக உனக்கு சொல்ல பலன் கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பாடுபட்ட உடனே சோர்ந்து போன ஆபிரகாமை ஆண்டவர் சும்மா விடல. சோதிக்கப்பட்ட பின்பு அந்த மனுஷன் எப்படி மாறினார்? பொன்னாய் மிளகினார். அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாத பூமி தாங்க கூடாததா இருந்தது. செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டான். ரெண்டாவது யார் தெரியுமா? நீங்க யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா? யோபு தான். அல்லேலூயா. யோபு சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச காரணம் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தெரியாத ஒண்ணு என்ன பண்ணல, தெரியாத ஒண்ணு சொல்ல. ரெண்டாவது, தேவனுக்காக நீ ஆண்டவருக்காக பட்ட பாடுகளுக்கு
பலன் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், பலன் உண்டு. 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 7 வசனத்தை யோபு புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப மனரம்யமாக, நித்திய மனரம்யமா அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், செழிப்பு நிலைத்திருந்தது, செழிப்பாக இருந்தார். திடீரென்று அவருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலேயே அது 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க கடைசி வசனம் வரல படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில மிகுந்த கஷ்டம். 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 1லிருந்து 10 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மனைவி அவரை வெறுத்துறா, சரீரம் முழுவதும் வேதனை, ரொம்ப கஷ்டம், சொத்து பத்து போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, அவன் சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு. கடைசியில மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை தூசித்து ஜீவனை விடு. அது மட்டுமா வந்த ப்ராப்ளம்? ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரையிலும் 3 பேர் கூடவே உட்கார்ந்துக்கிட்டு யோப படைச்சல் குத்துக்கிட்டே இருந்தாங்க. யோபுடைய 3 நண்பர்கள். என்னது? 2ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க 31ஆம் அதிகாரம் யோபு புத்தகத்தை 2ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் வசனத்தில் இருந்து 31ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுடைய நண்பர்கள் அவரை குத்தி குத்தி பேசி, இந்த பாவம் செஞ்சிருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அதனால்தான் ஏழைகளை ஏமாத்தி இருப்பீங்க, நீங்க மாயமாலமா இருந்திருப்பீங்க, அதனால்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி யோபை குறித்து என்ன பண்றாங்க, அந்த 31 அதிகாரம் என்ன பண்ண போறாங்க, அவரை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேச இவங்க பேச ஒரு வாக்குவாதமான ஒரு சூழல் இருந்தது. யோபுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருந்ததுன்னா, ஸ்தோத்திரம், சோதனை. சொல்லுங்க, சோதனை. இது யாருனால் வந்த சோதனை? சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசினால் வந்த சோதனை. யாருனால் வந்த சோதனை? பிசாசினால் வந்த சோதனை. தேவனுடைய அனுமதி பெற்று வந்த சோதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப அருமையானவர்களே, என்ன நடந்தது? சோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான் இல்லையா? 42ஆம் அதிகாரம் 10லிருந்து 17 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இழந்த அனைத்தையும், சொல்லுங்க பார்க்கல, இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஸ்தோத்ரா. சந்ததி மட்டும் பார்த்தீங்கன்னா 3வது 4ஆம் தலைமுறை மட்டும் வாழ்ந்தாரு. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனாவது தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையில வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை பாருங்க, முடிஞ்சு போச்சு. அவன் தன் பிறந்த நாளை சபிக்கிறாரு. அம்மா கிட்ட போய் தன் தகப்பனத்தில், அம்மா கிட்ட உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னவன் சபிக்கப்படுவானாகன்னு சொல்றாரு. பயங்கரமான வேதனை. ஆனால் கர்த்தர் அவரை கைவிடல. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருக்காக நீங்க பட்டு இருக்கீங்க. ஒருவேளை கஷ்டப்பட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை தூக்கி விடாம, உங்களை தூக்கி வெளியே போட்டுற மாட்டார். அது அவருக்கு என்னது? அவருக்கு அவமானம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு அவமானம்? அவருக்கு அவமானம். அது அவர் என்ன பண்ணுவாரு? ஸ்தோத்திரம். அவர் நிச்சயமா அவருக்காக கஷ்டப்பட்டவங்களை கைவிட்டு, எப்பவுமே வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலன்கள் நிச்சயம் கிடைக்கிறது. வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டவங்க கண்ணீர் விட்டவங்க வாழ்க்கை மாறாம இருந்தது இல்ல. மகள் வர்ஷிப்ல என்ன சொல்லிச்சு கேட்டீங்களா? இல்லையா? யாரு? அண்ணாளுடைய வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? நிச்சயம் மாறும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படுற நேரத்துல இனி வாழ்க்கை அவ்வளவுதான் நினைப்போம்.
இப்படி வாழ்க்கையில மரணத்தை நோக்கி தான் முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் எந்த ஒரு நன்மையும் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்து எந்த நன்மையும் அனுபவிக்காம சாவ போற பொழுது நினைப்போம். வாழ்க்கை அவ்வளவுதான் முடியும் போல இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரால குஷ்டரோகிய முற்றி போன அந்த சரீரத்தை குழந்தை சரீரமா மாத்தி வாழ்நாளை பெருக பண்ண முடியும். சரீரம் உழுவழிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய கொப்பளம் ஓடணும். யாருக்கு? யோபுடைய சரீரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னது கிடையாது. சின்ன கொப்பளம் வந்தாலும் லீவு ஆண்டவருக்கு, ஆராதனை லீவு. சின்ன ஒரு காய்ச்சல் வந்தால் லீவு. சின்ன கொப்பளம் கிடையாது. சொல்லுங்க, ஒவ்வொரு கொப்பளமும் இவ்வளோ பெருசு. சரீரம் முழுவதும் என்னது? அரண்டு புரண்டு படுக்கும் போது போதும் என்கிறது. அல்லேலூயா. காலம் வந்தா எப்படா நைட்டு வரப்போகுது, நைட்டு வந்தா எப்படா காலம் வரப்போகுது, இவ்வளவு வேதனை. ஆனா கர்த்தர் அந்த மனுஷனுடைய சோதனை வேதனைகளை மறந்து விடவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயம் அந்த தீக்கும் தண்ணீருக்கும் நீங்க கடந்து வந்த பாதையில கண்ணீர் விட்டு கதறி இருந்த அந்த வாழ்க்கையில நிச்சயமாய் பலன் உண்டு. மூணாவது காரியம், அல்லேலூயா, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் மூணாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பாருங்க, அந்த 3 பேருடைய வாழ்க்கை பாருங்க. ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி இதை நீங்க வணங்கணும், தாழ விழுந்து வணங்கணும் சொல்லி என்ன பண்றாங்க? அந்த ராஜா சொல்றான், நேபுகாத்நேச்சார் சொல்றான், இந்த சிலையை நீங்க என்ன பண்ணணும்? வணங்கணும். பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் வணங்கிட்டாங்க, எல்லாரும் வணங்கிட்டாங்க. ஆனா இந்த 3 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா நிற்கிறாங்க. ராஜா பார்க்குறான், என்னடா அது இந்த 3 பேர் மட்டும் நிற்கிறானுங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க? மறுபடியும் இந்த மியூசிக்கெல்லாம் வாசிக்கப்படும், சுரமண்டலம் வாசிக்கப்படும். அப்புறம் என்னது, இந்த கருவியெல்லாம் வாசிக்கப்படும். நீங்க மறுபடியும் என்ன பண்ண? விழுந்து வணங்க ஒரு வாய்ப்பை தரேன். இல்லை ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். ஆண்டவருக்காக நீங்க நின்னீங்கன்னா, நீங்க அக்கினி ஜோலைக்குள்ள போனாலும் உங்களை கொண்டு வந்துடுவார். ஒரு சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க முடியாதபடி தர ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடிக்கு தர பிரச்சனைகள் வர நேரத்தில் இவையெல்லாம் ஜெயித்து நீங்க ஓடி வரீங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. இதை தான் செஞ்சா என்ன? இந்த விக்கிரக ஆராதனை பண்ணாதான் என்ன? யார் பார்க்கறது? பாஸ்டா பார்க்கிறாரு. அந்த இடத்துல என் இயேசு பார்க்கிறாரு. நீ நிறுத்தின இந்த உன்னுடைய அந்த காரியத்தை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி நீ நிற்கும் போது, பலவிதமான பகைகள் உங்களுக்கு எழும்பும் போது, அந்த இடத்துல உங்களை உயர்த்தி காட்டுவார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம்.
அவருக்காக வைராக்கியமா நின்று இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை துக்கப்படுத்துவாங்க, கண்ணீர் வரும்போது நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவனும் ஒன்று, அவன் நல்லா இருக்கிறான், அவன் என்ன வேணா பண்ணுறான், நீ தான் பெரிய ஆள் மாதிரி ஒரிஜினல் கிறிஸ்தவ மாதிரி பண்ணுற அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீ என்ன சொல்லனா, உப்புவோடு சேர்ந்துக்கு நார் என்ன பண்ணிருந்தா மலர்ந்துடணும். அப்படி கிடையாது. ஆமாம் ஐயா, நான் ஒரிஜினல் கிறிஸ்தவையா. அல்லேலூயா. நீ என்ன சொன்னாலும் சரி, கவலையே பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியாமல் சூழ்நிலை வந்திருந்தாலும், ஆண்டவருக்காக ஒரு அடி பட்டு இருந்தாலும், ஆண்டவருக்காக ஒரு கெட்ட வார்த்தை உங்களுக்கு துப்பி இருந்தாலும், கெட்ட வார்த்தை வந்திருந்தாலும், உங்களை ஏளனமாக பேசியிருந்தாலும், உங்களை அற்பமாக எண்ணியிருந்தாலும், நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உங்களை மதிக்காத ஆளாக இருந்தாலும், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கான கந்தை என்று பவுல் சொல்கிறது போல உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்தாலும், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். உயர்த்தி காட்டுவார். சொல்லுங்க, உயர்த்தி காட்டுவார். செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். நிச்சயங்க. அவர் சாதாரணமானவர் அல்ல. எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுற நேரத்தில் அவர் கைவிட்டது போல தான் தெரியும். உங்களுக்கு அவருக்கும் தூரமாக இருக்கிறது, ரொம்ப தொலைவில் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியும். என்னை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு. ஒருவேளை கர்த்தருக்குள்ளேயே இருக்க மாட்டான், அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ அவன் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறான், அதனால தான் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள தொலைவு மிகுந்த தொலைவு இருக்கும். ஆனால் உனக்கும் அவருக்கும் கிட்ட தான் இருக்கும். காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வர சூழ்நிலை பார்த்து நீங்கள் ஆண்டவர் கைவிட்டது போல நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. சொல்லுங்க, கைவிடவே இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 2:13 படிங்க பார்க்கலாம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் 13மா கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அக்கினி ஜோல மட்டும் சாத்ராக் மேஷாக்கு பிரச்சனை வரல. ஆல்ரெடி அவனுக்கு என்ன வந்தது? அவங்களுக்கு கொலை செய்ய தேடினார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மறைவான கண்ணி யாருன்னா வச்சா கூட கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. என்ன நடந்தது? 3:30 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் 3:30. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2 கஷ்டப்பட்டாங்க, 2 இடத்துல கஷ்டப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் விட்டாரா? யாரு அவனுக்கு உபத்திரப்படுத்தினானோ அவனை கொண்டே கர்த்தர் அவர்களை உயர்த்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2:49 படிங்க. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டது பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, 2 உபத்திரம், 2 உயர்வு. சொல்லுங்க, எவ்வளோ உபத்திரப்பட்டீங்களோ, எவ்வளோ தண்ணீரை கண்டீங்களோ, நீங்க அமைதியா இருக்கணும். நல்லா சொல்லுங்கன்ற. எவ்வளோ தீய கடந்து வந்தீங்களோ ஒவ்வொன்றுக்கும் பலன். வட்டிக்கு மேலே வட்டி போட்டு தருவார். குட்டி போட வட்டி. ஹல்லேலூயா. இது உண்மை. பைபிளில் இருக்கிறது தான் நான் சொன்னேன். உங்களை ஏமாத்துறதுக்கு நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை. உங்களை கிளு பார்க்கறதுக்கு நான் சொல்லலை. பைபிளில் இருக்கிற காரியத்தை மட்டும் தான் நான் சொல்கிறேன். 3வது காரியத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் டக்குன்னு கடந்து பாருங்க. 4வது காரியம், ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். படிங்கம்மா.
ஆ 39 இது. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அவனை ஒப்புவித்தான். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க, எங்க இருக்கிறாரு சொல்லுங்களேன்? சிறைச்சாலை. சிறைச்சாலை. 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. ராஜா அந்த யோசேப்பை குறித்து படிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, பாருங்க, குழியில போட்டாங்க. சிறைச்சாலை, குழி. அப்புறம் என்ன பண்றாங்க? 28ஆம் வசனத்துல மீதியான் கையில 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போடுறாங்க. என்னது? ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஃபேன் ஆஃப் இருக்கட்டுமா? சரி. சிறைச்சாலையில போட்டாங்க. வீணான குற்றச்சாட்டு கொடுத்து, தப்பான குற்றச்சாட்டு கொடுத்து என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. ரெண்டாவது குழியில போட்டாங்க. மூணாவது விற்கப்பட்டாங்க. வித்து லாபத்தை வர வச்சுட்டான். 37ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சகோதரனை பகைக்கிறாங்க. 8ஆம் வசனத்தில் அவனை பகைக்கிறாங்க. இப்படியாக யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருடைய கரங்களும் கால்களிலும் இரும்பிலே அடைப்பட்டு இருந்ததா. எப்பயோ போட்ட விலங்கு, சிறு வயதில் போட்ட விலங்கு, வாலிப நாட்களில் போட்ட விலங்கு கேட்டவே இல்லை. அந்த விலங்கானது அவனுடைய சரீரத்தில் பதிஞ்சு போச்சு. அந்த விலங்கோடவே அவன் வாழ்ந்தான். ஆனால் நாள் வந்தது, அவனுடைய உதவி எல்லாருக்கும் தேவைப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே, நம்ம தேவனுக்குள்ளே உண்மையா இருந்து நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பட்ட பாடுகளுக்கு பலன் உண்டு. யோசேப்பு இப்படியெல்லாம் பண்ணார். முதலாக என்ன பண்ணப்பட்டாரு? பகைக்கப்பட்டாரு. அப்புறம் குடிகளை போடப்பட்டாரு, விற்கப்பட்டாரு, பொய் குற்றம் சாட்டப்பட்டாரு, பொய் குற்றம் சாட்டி சிறைச்சாலை போடப்பட்டாங்க. அப்புறம் மறந்து போயிட்டான். எல்லாமே நடந்தது, வாழ்க்கையில எல்லாமே நடந்தது. அல்லேலூயா. எல்லாம் நடந்தது. இந்த வாழ்க்கையில இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் ஆறுகள் அவன் மேல புரளுகிறது. ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி ஜோலை உன்மேல் பற்றாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், துன்பம் துன்பம், வாழ்க்கை போராட்டம், கண்ணீர், வாலிப பிரயாசத்தில் அவரை போல கஷ்டப்பட்ட ஆள் யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வாலிப பிரயாயத்தில் கஷ்டப்படுறவங்க பாக்கியவாங்களாம். நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிரயாயத்திலே நுகத்தை சுமக்கிறது நல்லது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, தாய் தகப்பன் இல்லை, அண்ணன்மார் இல்லை, தம்பி இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லாத அனாதையா எகிப்தில் இருந்தார். ஆனால் கர்த்தருக்காக அந்த பாடுகளை சகித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையா நீங்க பாட சகிச்சிங்கன்னா, பொறுமையா இருந்தீங்கன்னா, சகிச்சு இருக்கீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும். எடுத்து படிங்க பார்க்கலாம். 41ஆம் அதிகாரம் 55 57. ஆதியாகமம் 41. பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தில் எல்லாரும் சொன்னார்கள்.
எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான், தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவரே கொடிதாயிற்று. சகல தேசத்திலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த மனுஷன் ஒரு சின்ன மூலையில கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனா சகல தேசத்தாரும் அவன் பக்கத்துல வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உயர்வு வந்துச்சுன்னா எப்பயுமே நீங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆணித்தரமா வலியுறுத்தி சொல்றேன். நம்முடைய சிறுமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய ஜாதி, நம்முடைய மதம், நம்முடைய சூழ்நிலை, ஏழை இல்லாமை, எளிமையை பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னா ராஜாக்களத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவார். சொல்லுங்கப்பா, எங்க நிறுத்திடுவாரு? நம்முடைய உயர்வு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதுதான் கொடுக்கிற வரல தான் பிரச்சனை. கரையை சேர்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, தீயிலேருந்து கொண்டு வந்துட்டாருன்னா, சமுத்திரத்திலேருந்து கொண்டு வந்துட்டாருன்னா, அப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஏலிம் தான், கானான் தேசம்தான், பாலும் தேனுகிற ஓடுகிற ஒரு ஆறு தான். அல்லேலூயா. 40, 41, 40 படிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஒரு அல்லேலூயா. பாருங்க, எல்லா ஜனங்களையும் அவர் இடத்துல கொண்டு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா எகிப்துக்கே அதிகாரியா மாத்திட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த திருஷ்டாந்தெல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா, தீய தண்ணீரை நீ கடந்து வந்திருக்கிற, அடுத்தது உனக்கு என்னதான் நடக்க போகுது? செழிப்பு. சொல்லுங்க, செழிப்பு. செழிப்பான இடத்துல சொல்லுங்க, செழிப்பான இடத்துல. ஆமேன். கடைசியா அவனை சொல்லி முடிச்சிடுறேன். எப்பயுமே 1.5 மணி நேரம் கூட மெசேஜ் ஆகும். இந்த வாட்டி பாருன்னா சீக்கிரத்தில் இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா யாரா இருக்கும் சொல்லுங்க? தப்பு. முக்கியமான ஆளை விட்டீங்களே. தானியேல். அல்லேலூயா. அடுத்தது யாருங்க? கடைசியா சொல்லு, தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், பயப்படாதீங்க. நீங்க ஒருவேளை கர்த்தரை மட்டும் விடவே விடாது. ஆண்டவரை ஒரு காலம் உங்க வாழ்க்கையில விடாதீங்க. ஒரு சில சோர்வுகள் வர நேரத்தில், போராட்டம் வர நேரத்தில், முறுப்பு ஒரு சில தடை வந்துடுச்சா, அதை குறித்து நீங்கள் குற்றப்பட்டு வேதனைப்பட்டுக்கின்னு இருக்காதீங்க. அந்த குற்றம் வேதனையில் இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பிரயாணம் பண்ணுங்க. ஐயோ, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு எனக்கு பலன் கிடைக்குமா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நிச்சயம் பலன் உண்டு. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. 4வது காரியம் பாருங்க, 5வது காரியம் பாருங்க. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வருஷம் பலமான ஆசீர்வாதமான மழை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அநேகருடைய கனவுகள் தகர்க்கப்பட்டு விட்டது. என்னது? ஆடுவானுங்க பாருங்க, ஆட்டெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் ஜாலி தான் இல்லை, கரண்டும் போவாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கடைசியாக சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும்? இங்கே மழை நின்றுடும். 6:10 படிங்க. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு அல்லேலூயா. பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில கடைசி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா
சோத்திரம். அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. என்னது? 30 நாள் வரையிலும் 7ஆம் வசனம், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனால் நோக்கி யார் ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே படிக்க மாட்டீங்களா போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிகளும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தானியேலுக்கு விரோதமாக எழும்பினது யாருங்க? யாரு? சோத்திரம். ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? யாரா அவங்க? பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தானியேலுக்கு விரோதமாக எழும்பினா. கொஞ்சம் உற்சாகமாக கேட்டீங்கன்னா முடிச்சிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த குறிப்பு கூட இதில் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க? அடுத்த குறிப்பு கூட என்னதான் சிந்தனை செய்தே விடுறீங்க. அப்புறம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க முடிச்சிடலாம். நம்மகிட்ட இருக்கிற ட்ரபிளே இதான். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஆட்டோ கொடுத்துரும். ஹல்லேலூயா, சத்துறாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி வர வச்சுக்கினே இருப்பேன். நீங்கள் போக மாட்டீங்க, நெஞ்சின்னு போய் என்ன பண்ணுங்க? குளிரில் பிடிச்சிப்பீங்க. நிற்கணுமா இல்லையா? ஒழுங்காக கேட்டிங்கன்னா நில்லும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? 2-5 நிமிஷம் தான். பயப்படாதீங்க. அல்லேலூயா. சொன்னா சொல்லும்படியே நான் முடிச்சிடுறேன். 1லேருந்து 5 வருஷம் எப்படியாவது இந்த மனுஷனை குற்றப்படுத்தணும், பிரச்சனையை உண்டாக்கணும், இவனை எதனா மோசப்படுத்தணும், சிங்க கவியில் போட்டு இவனை என்ன பண்ணணும்? கொல்லணும். ஹல்லேலூயா. இவனால நமக்கு உயர்வில்லை, இவனை தான் உயர்த்திக்கிட்டே போனான் ராஜா. இவன் ஜெபம் பண்றான், இவன் உண்மையா இருக்கிறான், இவன் மேல எந்த குற்றமும் சாட்டப்பட முடியல. இவன் என்ன பண்ணிடலாம்? சிங்க கவியில போட்டு இவனை கொன்னுடலான்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. தானியேலுக்கு பெரிய உபத்திரம் வருது. 1:8 கூட படிங்க பார்க்கலாம். தானியேல் ஒரு 3 வசனம் தான் இருக்கு, 2 வசனம் தான் இருக்கு. போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. ஓ ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலுக்கு சிங்க கவியில போறது மட்டும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை தெரியுமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை குறித்து பிரச்சனை. என்ன பிரச்சனை? பரிசுத்தம். காம்ப்ரமைஸ் ஆகல. அங்கே ராஜாவின் போஜனம் வருது, அதை சாப்பிட்டா ஆண்டவருக்கு பிடிக்காது. சாப்பிடலன்னா தானியேலுக்கு பிரச்சனை. எதை தீர்மானம் பண்ணாரு? எதை தீர்மானிச்சாரு? ஆண்டவர் தான். சாப்பிட மாட்டேன் நான். அல்லேலூயா. அதே போல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜா ஒரு சொப்பனம் காண்றாரு. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியல, எந்த ஞானிகளாலும் சொல்ல முடியல. அப்போ தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் கொல்றதுக்கு தேடுறாங்க. இது ஒரு பிரச்சனை. முதல் பார்த்தீங்கன்னா சோத்திரம், சாப்பாடு பிரச்சனை. தேவனுக்காக அந்த சாப்பாடு விஷயத்தில் தேவனுக்காக நிற்கணும். விக்கிரக ஆராதனை படைக்கப்படுறது சாப்பிடாம இருந்தான், அதனால பிரச்சனை. 2வது என்ன பிரச்சனை? சோத்திரம், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல, அதனால எல்லாரையும் கொல்றபடி இவனையும் கொல்றதுக்கு தேடினாங்க. 3வது பார்த்தீங்கன்னா சிங்க கவியில போட்டு இவனை கொல்லணும்னு நினைச்சாங்க. இத்தனை பாடுகள் வந்தது. சொல்லுங்க, இவ்வளோ பாடு வந்தது. அந்த பாடில் ஆண்டவருக்காக தானியேல் நின்னாரு.
சொல்லுங்க பார்க்கலாம். நின்னாரு. சொல்லுங்க, நின்னாரு. நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உயர்ந்த நிலையில செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். 6:3 கடைசி 6:3 தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் போதுமா பாருங்க, யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்கள காட்டில எல்லாரும் காட்டில உயர்ந்தவனாய் தானியேல் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சோத்திரம். தானியேல் அந்த தீயிலையும் தண்ணீரையும் கடந்து போனார். அல்லேலூயா. கடந்து போன உடனே கர்த்தர் அந்த மனுஷனை செழிப்பான இடமாகிய உயர்ந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ முதல் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை செழிப்பு, கஷ்டத்தை மாற்றி செழிப்பு கொடுத்துட்டாரு. யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யோபு. மூணாவது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாலாவது யோசேப். அஞ்சாவது தானியேல். இந்த 5 பேருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கஷ்டம், வேதனை. ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடைசியில் உயர்வு. சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் ஆசீர்வாதம், கடைசியில் நன்மை, கடைசியில் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டேன். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. சொல்லுங்க பார்க்கலாம். செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.